Alright. Tutorial 15. Syair Burung Nuri. Okay. This syair is a very sad story of a man. Okay. So நம்ம கிட்ட வந்து இப்போ வந்து பண்டூன் இருக்கு, ஷாயர் இருக்கு, சஜா இருக்கு, குரிண்டாம் இருக்கு, சலோக்கா இருக்கு. இதுலயே ஆக கஷ்டமானது எது தெரியுமா? ஷாயர் தான் சரியான கஷ்டம். ஏன் தெரியுமா? இப்போ ஷாயர் நீங்க 4 பாரேஸ் வச்சிருக்கீங்க வச்சுக்கீங்களேன். நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த சுக்கு காத்தா கூட சேமா இருக்கணும். இப்போ நால முடிஞ்சுன்னா நான் தால முடிஞ்சுன்னா தா macam tu. Paling susah one this one. And it have its own intonasi lah to recite it out. அது பாடுறதுக்கு தனியா வேற மாதிரி இருக்கும். அதோட என்ன சொல்றது, அதோட பாவனை, அதோட ஸ்டைல் ஆஃப் presenting. ஓகே, தட் இஸ் அபவுட் ஷாயர்லா. பை ஷாயர் புருங் நூரி. இந்த புருங் நூரி எதனால வந்துச்சுன்னு தெரியல, பார்க்கலாம் அதுக்கு என்ன ரகசியம் இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். நம்ம எப்படின்னா ஒரு ரங்கா போவோம், அதில் முக்கியமான வார்த்தை ஏதாவது தெரிலன்னா நம்ம இங்கே பார்த்துப்போம். தென் வி செட்டில் த பெர்சோனான், நிலாய், pengajaran அண்ட் ஆல்சோ த மக்சூத். ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேச்சை. ஓகேயா? ஸோ ரெடி? Baik, rangkap 1. Bermulah warkah surat rencana. Ikatan fakir yang sangat hina. Warkah means surat. Fakirna pengemis, orang yang terlalu miskin. அப்படி அர்த்தம். அதாவது orang yang serba kekurangan. ஓகே, bermula warkah surat rencana. ஓகே, இதான் ஸ்டார்டிங்னு சொல்றாங்க. நான் எழுத போறேன் ஒரு கதை. Ikatan fakir yang sangat hina. This story is written by orang yang mengalami serba kekurangan. எதுவுமே கிடைக்காத ஒரு நபர்கிட்ட இருந்து இப்ப நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. Saja dan nazam banyak tak kena. நான் சொல்றதும் மேபி நடைமுறைக்கும் இப்போ சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். daripada pendapat kurang sempurna. ஏன்னா நான் யோசிச்சது இவ்வளவுதான், அவ்வளோ பெர்ஃபெக்ட் கிடையாது நானே. ஸோ he tried to humble himself. வெள்ளனியா டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்துட்டாரு. அதாவது நான் நினைக்கிறது மேபி உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கலாம், பட் இதுதான் என்னோட என் அறிவுக்கு எட்டுன ஒரு ஐடியா, நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எதுவுமே சொல்லல, ஜஸ்ட் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஓகே, சரி, இன்டர்நெட் ப்ராப்ளம். ஓகே, 1 minute. ஸோ we continue first. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதுல, அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்ல வந்து why not writing. ஓகே, அந்த அந்த எழுதுறவர், இந்த கதையை எழுத போறவர், அவர் சொல்லிட்டாரு, என்னோட ஐடியா வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா கிடையாது, எனக்கு தோணுதை நான் எழுதிட்டேன். நான் வந்து ஒரு எப்படிப்பட்டவர், ஒரு ரொம்ப ஏழையில எல்லாமே இல்லாம வாழ்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு புரியுது. ஓகே, rangkap pertama. ஸோ rangkap pertamaவோட maksud பார்க்கலாம். Penyair menceritakan sebuah warka atau surat, kira ஒரு letters எடுத்துறாங்க நம்மளுக்கு as a readers, yang ditulis oleh seorang yang dipandang hina. அதாவது அவரை வந்து எல்லாருமே கேவலமா பார்க்குறாங்க. Sehingga kan kata-kata yang ditulisnya mungkin dianggap salah berdasarkan buah pikirannya yang kurang sempurna. So this syair is going to be present by seorang yang dipandang hina until everyone misinterpret what he trying to tell, and also he having a not the perfect idea. Okay, jadi persoalan ni kita boleh nampak. Okay, இதுல வந்து நம்ம nilai கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி persoalan pengajaran மாத்திரலாம். So I put the bukti, you can see. Buktinya penyair merendah diri dengan menganggap dirinya seorang yang dipandang hina, dan tulisannya mungkin disalah tafsir akibat akal penyair yang kurang sempurna. So he take the blame, not for the readers. So nilai merendah diri, right? So nilai வந்து nilai merendah diri ன்னு எழுதிக்கிங்க. Okay, nilai merendah diri. Pengajaran dia, kita haruslah merendah diri. Kita haruslah merendah diri apabila menyampaikan idea kita. Right, இதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். menyampaikan idea kita
menyampaikan idea kita kepada orang lain. Stay low key ya, kepada orang lain. Jadi persoalannya persoalan merendah diri. Ketika menyampaikan buah fikiran. Idea lah. Buah fikiran. Can? சரி, இப்போ நம்ம ரெண்டாவது ரங்கப் போலாம். ரங்கப் kedua. Okay, gerangan. 1 minute. Gerangan, Mark. Right. இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்தது gerangan sungguh amatlah letah. Geranganna agaknya அப்படி பாய்க்கலாம். Agaknya sungguh amatlah letah. Letahனா என்ன அர்த்தம்? ஹீனா atau keji. ஹீனானா கேவலமானது, ரொம்ப டிஸ்கஸ்டிங் menjijikkan. ஹீனா இஸ் லைக் ரொம்ப அசிங்கமானது, கேவலமானது அப்படி பார்க்கிறது. ஹீனா atau keji. Okey. Agaknya sungguh amatlah hina dan keji. Perinya akal gelap gelita, hemat pun rendah, daif berserta, tambahan badan, miskin dan nista. Okey. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு வார்த்தை வந்து டயஃப் புரியாமல் இருக்கலாம். டயஃப் வந்து லைக் வந்து எப்படின்னா வந்து டயஃப்னா வந்து மிஸ்கேன், எதுவுமே இல்லாதவங்க, மிஸ்கேன்லாம் பேசிக்லி. நிஸ்தா வந்து ஹீனா, கஜி, மாலு அந்த மாதிரி அர்த்தம் அங்கே பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏன்னா இந்த பெர்காத்தாலாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதில் பேக்ரவுண்ட் ஒரே மீனிங் தான், பட் அதே போட்டு கோரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நாட் ஸோ காமன். ஓகே. agaknya sungguh amatlah letah. அதாவது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் இந்த உலகத்துல என்னன்னா அப்படின்னு சொல்றாரு. perinya akal gelap gelita. perinya akal gelap gelitana அவனோட மூளை ரொம்ப இருட்டா இருக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம்ன்றாரு. மூளை இருட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? he never educate himself. orang yang tak ada ilmu ரொம்ப கேவலமானவன்னு சொல்றாங்க பேசிக்கலி. புரியுதா உங்களுக்கு? ஓகே. perinya akal gelap gelita. ஆக்கால் அப்போ பிரைட் ஸ்டூடெண்ட் சொல்கிறோம். அப்போ பிரைட்க்கு எதிர் என்னது? கில்லாப். அப்போ கில்லாப்பாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அறிவு வளர்த்துக்கல. orang yang tidak berilmu. ஹேமாட் புன் ரெண்டா. ஹேமாட்னா வந்து அவங்களோட அக்லா. ஹேமாட் திங்கி தெரியல. ஹேமாட் ஹேமாட் ரெண்டா. டைஃப் பெர்சர்த்தா. டைஃப்னா மிஸ்கினானும் அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இல்மு இல்லாதவன் கேவலமானவன். ஹேமாட் புன் ரெண்டா. perlakuan sopan தெரியாதவன் கேவலமானவன்றாங்க. டயஃப் பெர்சர்த்தா அது மட்டும் இல்லை, ஏழையா இருக்கிறதும் கேவலமானவன் சொல்றாங்க. தம்பஹான் பாடான் மிஸ்கேன் அதான் சொல்லியிருக்காங்க. டன் நிஸ்தா இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறவன் உண்மையாவே ஒரு கேவலமானவன் அப்படின்னு சொல்றாங்க. கேவலமானவங்க எல்லாராலையும் கீழே எப்படி சொல்ற கேவலமா பார்க்கப்படுறவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவன் சொல்லல, லைக் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கேவலமா பார்க்குறாங்க இந்த உலகத்துல அப்படின்னு அவர் குழம்புறாரு. ஓகேயா? சரி, இதோட அர்த்தம் பார்க்கலாம். Menurut penyair, menurut penyair, seorang itu dianggap hina. Hina கேவலமானவங்க. Jika dia tidak berakal, mana சொன்னல, bersikap kurang sopan, அந்த ஹேமாட் ரெண்டா இருந்துச்சுல அது, berakhlak rendah, மாலே சொல்லியாச்சு, dan hidup dalam keadaan miskin. ஓகே, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மீனிங் தான். அந்த அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஒன்றா இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். ஓகே. Buktinya, penyair berani meluahkan pendapatnya, yaitu seseorang itu tidak berakal, bersikap kurang sopan, berakhlak rendah, dan hidup dalam kemiskinan akan dipandang hina. So, he is dare to speak out lah. So, அதனால நான் இது சும்மா நிலை keberanian போட்டேன். என்ன நிலை போடுறது தெரியாமல் keberanian போட்டல. ஓகே, நிலை keberanian. ஆனால் இதில் வந்து நம்ம பெர்சோலான் நான் அப்படி போடல. பெர்சோலான் நான் கிவ் டிஃப்ரெண்ட் ஒன். ஓகே, மின்னுக்கு பெர்சோலான்ற வார்த்தை தம்பா பண்ணணும் எப்பவுமே. Persoalan kepentingan memiliki ilmu pengetahuan dan berakhlak mulia supaya tidak dipandang hina lah. ஓகே. அதான இல்மோட முக்கியத்துவமும் நல்ல அடக்க உடக்கமாக இருக்கிற அந்த முக்கியத்துவமும் பேசுகிறாங்க. அது இல்லாதவங்க கேவலமாக பார்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? jadi kita haruslah இதில் நீலா தான் என்ன சொல்லணும்னு தெரியாமல் keberanian சொல்லிட்டேன். ஓகே, ஆக்சுவலி keberanian கூட சொல்ல தேவையில்லை. ஏன் சொல்லுங்க?
nilai keberanian போட்டீங்க அது ஓகே தான். berakhlak muliaலாம் வந்து nilai hemat tinggi சொல்லலாமே, ரைட்? nilai hemat tinggi எழுதிக்கிங்க. nilai hemat tinggi முடியும். hemat tinggiனா வந்து நல்ல பழக்கம் வழக்கம் உள்ளவங்க. ஓகே, hemat tinggiனா வந்து நல்ல பழக்கம் வழக்கம் உள்ளவங்க. அதுதான் nilai hemat tinggi. adat bersopan santun lah. hemat tinggi. ஓகே, எனக்கு ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸ், அதனால இப்படி பண்ணிக்கிறேன் நான். ஓகே, pengajaran வந்து kita hendaklah rajin menimba ilmu. ஏன்னா இந்த 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 ரங்காப்ல என்ன சொல்லியிருக்காங்க, யார் வந்து அறிவை வளர்த்துக்கலையோ அல்லது berakhlak rendah, அதாவது don't know how to behave and live in poverty akan dipandang hina. Jadi kita hendaklah rajin menimba ilmu, berhemat tinggi, dan berusaha mencari wang சொல்றது பதிலா mencari என்ன சொல்லலாம், mencari kekayaan. Wang kita berusaha mencari wang supaya tidak dipandang, என்ன வர Arif, supaya tidak dipandang hina, supaya tidak dipandang hina. ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம ரங்காப் கத்திகா போகலாம். ஓகே, ரங்காப் கத்திகால வந்து நம்ம ஆள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இதுல வந்து ரங்காப் கத்திகால பார்த்தீங்கன்னா மஷ்கூல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, மாடா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, beribu ampun kiranya tuan, atasnya hulu fakir nistawan, daripada mashgul gunda merawan. Oke, terperilah madah patik nintuan. ஓகே, ரெண்டாவது ரங்காப்லேயே வந்து பயங்கரமா சொல்லிட்டாரு, யார் யாரெல்லாம் கேவலமா பார்க்குறாங்க, யார் யாரெல்லாம் கேவலமா பார்க்கப்படுவாங்கன்னா அறிவு இல்லாதவங்க, குணம் இல்லாதவங்க, அப்புறம் பணம் இல்லாதவங்க. ஓகேயா? ஸோ அப்போ இந்த டைமில் வந்து அவர் திருப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. ஏன்னா he think like he crossed the border already. ஸோ beribu ampun kiranya tuan, ரீடர்ஸ் ஆகிய உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். atasnya hulu fakir nistawan, ஏன்னா இதெல்லாம் நானே எல்லாமே இழந்ததுனால நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. atasnya hulu fakir nistawan, நிஸ்தானா நான் முதல்ல சொல்லிட்டேன். நிஸ்தானா என்ன அர்த்தம்? ஹீனா கஜி, என்னையும் கேவலமா பார்க்கப்பட்ட ஒரு ஆள் இல்ல அவரும். ஓகே, அப்ப அவர் சொல்றாரு daripada mashgul gunda merawan. mashgulனா என்ன அர்த்தம்? berasa sedih atau duka cita kerana sesuatu yang berlaku. ஓகே, குண்டானா என்ன அர்த்தம்? குண்டா இருப்பாரோ? குண்டானா பிம்பang. ஓகே, குண்டானா பிம்பang. terperilah, terperina terkeluarlah. நிறைய வார்த்தை பாருங்க இதுல, ரொம்ப இது ஆக்சுவலி ரொம்ப எப்படி சொல்ற அன்காமன் மலாய் வார்த்தைங்க நிறைய இருக்கும். terperina terkeluarlah அப்படின்னு அர்த்தம். மாடானா perkataan. ஓகே, patik nintuan, ninna ini macam lah. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா beribu ampun kiranya tuan, ரீடர்ஸ் ஆகிய கிட்ட நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை எழுந்துறது ஒரு எல்லாத்தையும் இழந்த ஒருவன். ஓகே, அது மட்டும் இல்ல, இந்த எழுந்துறவன் இருக்கான்ல, அதாவது நானே இப்போ ஞாயிறு வந்து மஷ்கூல்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சோகத்துல மூழ்கி இருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னை சுத்தி நிறைய கவலைகள் வலை மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கு. மராவான்னா வலை பின்னுறதுன்னு அர்த்தம். ஐ எம் ஆல்ரெடி சேட் அண்ட் என்னை சுத்தி நிறைய பிம்பாங் இருக்கு, பிராசன் பிம்பாங் இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உங்ககிட்ட நான் சொல்றேன். தெற்கலுவார்லா காத்தா சாயா kepada tuan. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆக்சுவலி ஒரு 2-3 வாட்டி நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு. மறுபடியும் அவர் என்ன கேட்கிறாரு? மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. ஏன்னா நான் இப்ப பேசுற மனநிலை எல்லாத்தையும் இழந்தவன், நான் சோகமா இருக்கேன், அது மட்டும் இல்ல என்னை சுத்தி நிறைய கவலைகள் இருக்கு, இதான் அவங்க சொல்றாங்க. ஓகேயா? சரி, இப்ப நம்ம அதோட அர்த்தத்தை பார்க்கலாம். Rangkap ketiga, penyair juga memohon maaf sekiranya perkara yang ditulis daripada perasaan kecewanya itu menghasilkan kata-kata yang kurang menarik
dalam warka tersebut. Okay? Jadi இதுலயும் நம்ம வந்து our being humble. You take care of the feelings of the reader, sorry. Okay. Jadi persoalan வந்து நம்ம பார்க்கலாம். Okay. Bukti வந்து penyair amat menghormati pembaca dan bersikap rendah diri dengan meminta maaf atas silap dan salah dalam tulisannya. Okay. Jadi persoalan kebijaksanaan dalam menyampaikan sesuatu idea. Okay ya. ஸோ இதில் வந்து அவர் மன்னிப்பு கேட்டார். அதனால் நம்ம என்ன persoalan எடுத்துக்கலாம்னா, நம்ம ஐடியா சொல்லும் போது புத்திசாலித்தனமாக சொல்லணும், இல்லாட்டி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குற நிலைமை வந்துடும். ஓகே, persoalan kebijaksanaan dalam menyampaikan pendapat. ஓகே, நீலாய் பார்த்தீங்கன்னா நீலாய் வந்து kebijaksanaan சொல்லலாம். அவர் வெள்ளனே மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டாரு பாருங்க. அடுத்தது என்னமோ ஆஷா இழுக்க போறாரு போல. ஓகே, இல்லாட்டி நீலாய் menghormati கூட சொல்லலாம். He respect the feeling of the reader. So he mendahului dengan ucapan pula. Minta maaf lah. Nilai menghormati. Kita sepatutnya bersikap merendah diri agar dapat menjaga perasaan orang lain. Okay? Right. Kan? இப்போ நாலாவது ரங்கா போலாமா? Okay. Okay, நாலாவது ரங்கா. Okay, இதுல வந்து dituliskan sahifa supaya nyata. Sahifaலாம் வந்து Arabian word வார்த்தை. Sahifana lembaran yang bertulis, அதாவது ஒரு லெட்டர் மாதிரி. ஓகே, ஒரு லெட்டர். Barang yang gairah di dalam cinta. Barangna sesuatu yang gairah. Gairahna உங்களுக்கு அப்படியே ஷாக் ஃபீலிங். ஷாக்னா அந்த ஷாக் இல்லை, லைக் perkara yang menggembirakan dalam percintaan. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, dituliskan sahifa supaya nyata barang yang gairah di dalam cinta. அதாவது இப்போ காதலிக்கிற கப்பல்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு நடந்த இனிமையான விஷயங்கள்லாம் லெட்டர் வடிவத்தில் சொல்லி நீங்கள் பரிமாறிக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, that means the couples have to write the நல்ல நல்ல விஷயங்கள் and then exchange with your partner அப்படின்னு சொல்கிறாங்க. That means express your love through the letterன்னு சொல்கிறாங்க. பேசிக்லி terfikir-fikir bukan menderita, dakwaan dan kertas tempat berkata. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டக்வா டன் கிருத்தாஸ்னா அதான் லெட்டர் எழுதி உங்கள் லவ் நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அதுதான் பேசிக்லி சொல்கிறாங்க. ஓகேயா, ரைட். ஓகே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இது இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். ரங்காப்க்கு 4. ஓகே, ரங்காப்க்கு 4 பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. penyair menulis lembaran yang jelas. ஓகே, தெளிவாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. tentang adab kepada pasangan yang sedang bercinta. அதாவது ஒரு காதல் ஜோடிகள் எப்படி காதலிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்லணும், mereka tidak kecewa, அவங்கள வந்து நீங்க you shouldn't disappointed with your partner dan menjadikan surat sebagai saluran untuk meluahkan perasaan. ஓகே, ஸோ லெட்டர் மூலமா எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம சொன்னேன். ஓகே, ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, he give an idea how to express your love to your partner without thinking so much. Okay, so kebijaksanaan dalam mengawal diri ketika bercinta. That means ஏன் நான் இதை போட்டிருக்கேன்னா, because you don't express your feeling, your hatred feeling towards your partner, rather than you can write express your feeling through a letter. Okay, so இதில் நான் நிலை kebijaksanaan போட்டுக்கிறேன். how you deal with your love அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. நிலை kebijaksanaan, kita haruslah bijak menguruskan percintaan dengan meluahkan perasaan menggunakan saluran yang
betul. Adana letter போடல, a proper medium menggunakan saluran yang betul. அதாவது you need to be smart enough to manage your love by expressing your love or your feeling through a proper medium. Not everything face to face lah அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. ரங்கா கம்பாட் வந்து காதலர்களுக்கு அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, மேபி அப்பனா இவர் ஒரு காதல் தோல்வியில வந்திருக்கலாம், அதனால தான் இந்த ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, சரி. ரங்காப் கலீமா பார்க்கலாம். ஓகே, ரங்காப் கத்திகால பாருங்க, ரங்காப் கலீமால பாருங்க. Sudahlah nasib untung yang malang. Nasibna luck. Untung yang malang அப்படின்னா very bad luck. Mengambah lautan berulang-ulang. Mudaratnya bukan lagi kepalang. Senantiasa di dalam nasib dan walang. சரி, இதுல முக்கியமான வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம். Okay, I stop the recording since you are here. Okay.